கோவையை அடுத்த மதுக்கரை பகுதியில் புகுந்து அச்சம் ஏற்படுத்தி வரும் காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மார்டினிடம் கேட்கலாம். மார்டின், அந்த ஒற்றை யானையை பிடிக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? அறிவொளி நகர் பகுதிக்கு மேல்புறத்திலே இருக்கக்கூடிய வனப்பகுதியில் சுமார் 2 முதல் 2.5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த காட்டு யானை, ஒற்றை காட்டு யானை நிலை கொண்டு இருப்பதாக கண்காணிப்பு குழு பார்த்து வனத்துறைக்கு தகவல் கூறியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த காட்டு யானை பிடிப்பதற்காக அனைத்து விதமான திட்டங்களும் தயார் செய்யப்பட்டு விட்டதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த யானை, ஒற்றை காட்டு யானை மயக்க மருந்து செலுத்தி அதனை பிடித்து கொண்டு செல்வதற்காக வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையிலே காவல்துறை பாதுகாப்பு பணி செய்வதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் அமைக்கப்பட்டு அதில் திட்டத்திற்கான முழு வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வன உயிரின மருத்துவர் குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நவக்கரை பகுதியிலே தற்பொழுது 2 கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒன்று முதுமலை யானைகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய விஜய் என்ற யானை நேற்று இங்கே வந்துவிட்டது. அதே போல இங்கே சாடி வழியில் இருக்கக்கூடிய பாரி என்ற கும்கி யானையும் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாரி என்ற காட்டு யானையானது இதுவும் காட்டிலே சுற்றித் திரிந்த யானை தான். இதேபோல் பல பொதுமக்கள் கிட்டத்தட்ட 9 நபர்களை இந்த காட்டு யானை பாரி கொண்டிருக்கிறது. தற்பொழுது இதனை பிடித்த வனத்துறையினர் இதனுக்கு பழக்கி இதை கும்கி யானையாக மாற்றி இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பாரி என்ற யானையும் விஜய் என்ற யானை தான் இந்த ஆபரேஷனில் பயன்படுத்தப்பட இருப்பதாக வனத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்பி தமிழரசன். மார்டின், இந்த யானையால குடியிருப்பு பகுதிகளில் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கா? இந்த யானையை பிடிப்பதற்கு காலக்கெடு நிர்ணயம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? இந்த ஒற்றை யானை என்பது அதாவது ஒரு 16 யானைகள் கொண்ட ஒரு கூட்டத்திலிருந்து தனியாக பிரித்து விடப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுவாக யானை கூட்டத்திலே ஒரு 14 வயதை கடந்தவுடன் ஆண் யானையானது அந்த கூட்டத்திலிருந்து பிரித்து அனுப்பப்படும். அந்த ஒற்றை யானை தான் தற்பொழுது கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த கோவையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளிலே சுற்றி வருகிறது. இந்த காட்டு யானை குடியிருப்பு பகுதிகளிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை இடித்து அங்கே இருக்கும் அரிசி மற்றும் உப்பு போன்ற பொருட்களை உண்டு பழகிவிட்டது. இந்த சுவைக்காகவே தற்பொழுது இவை கிட்டத்தட்ட கோவையிலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய ஒரு மாநில நெடுஞ்சாலை மற்றும் மற்றொரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து கிராம பகுதிகளில் நுழைகிறது. அதே போல வனப்பகுதியிலே குடிநீர் இல்லாத காரணத்தாலும் கிராம பகுதியிலே தண்ணீர் தொட்டி இருக்கும். அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் இங்கே வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்த ஒற்றை காட்டு யானையை பிடிப்பதற்காக 7 நாட்களுக்குள் கால அவகாசம் கூறியிருக்கிறார்கள். வனத்துறை மாவட்ட அதிகாரி பெரியசாமி கூறியிருக்கிறார். இதற்காக வியூகங்கள் தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன். மார்டின், இந்த ஒற்றை காட்டு யானையை பிடிப்பது ஒருபுறம் இருக்க, அந்த கோவை பகுதியில், அந்த மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் இது போன்ற பிரச்சனை ஒரு தொடர் பிரச்சனையாவே இருந்துட்டு வருது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் ஏதாவது யோசனையை முன்வைத்திருக்கிறதா? இந்த யானைகள் ஊருக்குள் புகாமல் தடுப்பதற்காக அவ்வப்போது வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே, அதாவது கிராமத்திற்கும் மலைப்பகுதிக்கும் இடையிலே அகழி வெட்டுவது, அதே போல சோலார் மின்வேலிகள் அமைப்பது போன்ற பணிகளை வனத்துறையும் தமிழகம் செய்து வருகிறது. இருப்பினுமே இந்த மேற்குத்தொடர்ச்சி மலை, கோவை மாவட்டம் மேற்குத்தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இங்கே இந்த காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. இந்த யானைகள் கிராமத்திற்குள் புகுவதை தடுப்பதற்கு நிரந்தரமான வழி என்பது இதுவரை எங்கேயும் வரையறுக்கப்படவில்லை. ஏனென்றால் உணவு தேவைக்காக மட்டுமே வனப்பகுதியிலே வறட்சி நிலவும் பொழுது தண்ணீர் மற்றும் உணவு தேவையை தேடிதான் இந்த காட்டு யானைகள் ஊருக்குள் வருகின்றன. மிக முக்கியமாக மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே செய்யக்கூடிய விவசாயமானது யானைக்கு பிடித்தமான உணவு வகைகளாக இருக்கிறது. அதாவது வாழை, தென்னை, இது போன்ற கரும்பு போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட வேண்டாம் என வனத்துறை பலமுறை கேட்டுக்கொண்டாலுமே இந்த மண்ணின் வளத்திற்கு விளையக்கூடிய வகையாக இந்த பயிர்கள் இருப்பதால் தொடர்ச்சியாக விவசாயிகளும் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. எனினுமே இந்த யானைகள் காட்டுக்குள் வராமல் தடுப்பதற்கு மற்றொரு மாற்று வழி என்னென்று பார்த்தோமானால், யானைகள் ஆண்டாண்டு காலமாக சென்று வந்த வழித்தடம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. ஏனென்றால் யானைகள் ஒரு இடத்திலிருந்து தொடங்கி மற்றொரு இடத்திற்கு ஒரே வழியில் தான் மோப்பனூறு சக்தி மூலமாக சென்று வரக்கூடிய இயல்பு உடையது. இந்த யானைகள் ஆண்டாண்டு காலமாக சென்று வந்த பாதைகளிலே தற்போது மின்வேலிகள், அதே போல ஆக்கிரமிப்புகள், சில தனியார் அமைப்புகளின் ரிசார்ட்டுகள் உள்ளிட்டவை தற்போது புதிய கட்டுமான கட்டிடங்களும் ஆக்கிரமித்துள்ளன. இது மிகப்பெரிய ஒரு இந்த ஆக்கிரமிப்பை தடுத்தால் மட்டுமே, இந்த யானைகள் அந்த வழித்தடத்தை உறுதி செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க முடியும் என்பது வன சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. தம்பி தமிழரசன்.